Good morning, students. I am Soundra Pandian. Today we are going to see the continuation of simple compound complex. This is the type 8 formation of conjunction 2 to very and so that. This is the type 8 formation of conjunction. Once again I repeat it, 2 to very and so that. When we change the sentence from simple to other terms, we have to add cannot or would not according to the verbs. Cannot is a present tense, would not is the past tense. Okay, because why we are adding this type of verbs? According to the meaning we have to add. At the same time we have to make two sentences from the simple sentence. நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு நம்ம நடத்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து 2 சென்டென்ஸாக மாற்றும் பொழுது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் தேவைப்படும். ஏன்னா இங்கே வந்து இன்ஃபினிட்டிவில் தான் கொடுத்துருப்பாங்க. டு கோ, டு ரைட், டு டேக், இந்த மாதிரி டூ யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது இன்ஃபினிட்டிவில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அந்த வேர்புக்கு சென்டென்ஸ் வடிவம் கொடுக்குறது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மெயின் கிளாஸை பார்த்து அதுக்கு ஏற்றது மாதிரி ஆன மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் கெனாட்டு குட் நாட் யூஸ் பண்ணுறோம். கெனாட் குட் நாட் மட்டும் கிடையாது, வில் நாட்டும் சில இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், மே நாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மீனிங் பொறுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1. ஹீ இஸ் டூ டயர்ட் டு ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். ஹீ இஸ் டூ டயர்ட் டு ஒர்க். ஸோ இங்கே மனப்பாடம் பண்ணும்போது டு வெரி அண்ட் ஸோ தட் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டூ நீங்கள் பார்க்குறீங்க. டூ வந்து அடிஷன் அப்படின்னு அர்த்தம், மேலும் அப்படின்னு அர்த்தம், ஆல்சோ அப்படின்னு அர்த்தம், ஸோன்னு சொல்லிக்கலாம். அதாவது அட்ஜெக்டிவோட குவாலிட்டியை மிகைப்படுத்துறது, வேறு ஒன்றும் கிடையாது. அட்ஜெக்டிவுடைய குவாலிட்டியை மிகைப்படுத்தி சொல்கிறது. ஸோ டூ ஸ்மால், டூ ஹை, இந்த மாதிரி சொல்கிறது தான். ஸோ அதுக்கு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கேன் அந்த டூ அப்படின்றது. அடுத்த டூ வந்து வேர்பை இன்ஃபினிட்டிவாக மாற்றுறதுக்காக டூ யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்படம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெரி சிம்பிளானது தான். ஸோ இப்போ ஹீ இஸ் டூ டயர்ட் டு ஒர்க் அப்படின்னு இருக்குது. இது பார்த்தோன்னே நீங்கள் ஒரு வேர்பு தான் இருக்குன்றதுனால சிம்பிள் சென்டென்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். டூ பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது ஒரு அவசியம் கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் 9th 10th படிச்சிருப்பீங்க. ஸோ 9th 10th படிக்கிறோம், அது வந்து ஒரு மெமரி கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுறக்கூடிய ஸ்டேஜ். அது நீங்கள் 11th வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ளே உள்ள திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இயர் தான் அந்த 11th 12th அப்படின்றது. அப்புறம் காலேஜுன்னு சொல்லிட்டா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கக்கூடியது தான், அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கின்றது. ஸோ எனிவே இந்த டைப்பை நீங்கள் பார்த்த உடனே டைப் சிம்பிள் சென்டென்ஸ்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஏன்னா ஒரு வேர்ப் தான் அங்கே ஆக்டிவில் இருக்குது. அப்போ ஹீ இஸ் டூ டயர்ட் டு ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை காம்பவுண்டாக மாற்றும் போது உங்கள் மைண்டில் அப்படியே வரணும். வெரி அண்ட் ஸோ அப்படின்றது மைண்டில் இருக்கணும். இப்போ அந்த வெரி எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா டூ அப்படின்னா என்ன, மேலும், ஆல்சோ அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ மிகைப்படுத்தி சொல்கிறது தான். ஸோ அதுக்கு நிகரான வேர்ப் தான் அந்த வெரி அப்படின்றது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த டூக்கு பதிலாக வெரின்னு போட்டுருங்க. ஸோ அந்த டயர்டோட லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஐ எம் டயர்ட்னா சிம்பிளி டயர்ட் அவ்வளோதான். டூ டயர்ட் அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம்னால. ஸோ அதுதான் நம்ம குறிக்கும் இங்கே. டூ டயர்டுன்னு சொன்னதுனால இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம என்னால் செய்ய முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த வேர்டோட டூ யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஓகே. இப்போ ஹீ இஸ் வெரி டயர்ட் அண்ட் ஸோ அடுத்து இந்த டூ ஒர்க்குன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒர்க்கை தான் நம்ம அடுத்த சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வார்த்தையே நம்ம கேட்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த டூ எடுத்துகிட்டு அண்ட் ஸோ யூஸ் பண்ணிடுறோம். இப்போ அண்ட் ஸோ யூஸ் பண்ணிட்டாலே ஸோ அண்ட் ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், ஏற்கனவே நான் நடத்திருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணாலே இன்னொரு சென்டென்ஸ் இந்த பக்கம் வரணும்னு உனக்கே தெரியணும் பார்க்கும்போது.
ஏன்னா இதுக்கு முன்னாடியில் பேசிக் மெத்தட் நான் நடத்திட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ அப்படின்ற போது அண்ட் ஸோ யூஸ் பண்ணியிருந்தாலே இன்னொரு சென்டென்ஸாக தான் காட்டணும். அதே சும்மா டூ ஒர்க்னு எழுதுனீங்கன்னா தப்பாயிடும். ஸோ அண்ட் ஸோ என்ன சொல்ல வர்றீங்க, அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஹீ இஸ் வெரி டயர்ட் அப்படின்னு சொல்லிடுறோம் ஒருத்தனை பார்த்துட்டு, அதனால் ஏதாவது செய்ய முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ முடியும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்டு வந்து ஆக்ஸிலரி வேர்டு வந்து கேன், கேனாட், அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் இந்த பக்கம் க்ரியேட் பண்ணுறோம். இந்த பக்கம் க்ரியேட் பண்ணும்போது ஹீ தான், ஹீயால் தான் முடியாதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஹீ, அப்போ ஆக்ஸிலரி வேர்ப் என்ன வேணும், ஹீ கேனாட் ஒர்க் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். சரி, ஏன் கேனாட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெரி டயர்டுன்னு சொன்னதுனால தான் அவரால் முடியாதுன்னு சொல்ல வர்றோம். ஸோ இந்த டைப் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப ஈஸியானது தான், ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் நம்ம பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸில் ஸோ தட் அப்படின்ற மைண்டில் நாங்கள் வச்சுக்கணும். ஸோ மேலே உள்ள சென்டென்ஸை பார்க்குறீங்க, ஹீ இஸ் வெரி டயர்ட் அண்ட் ஸோ ஹீ கேனாட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அதே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெரிக்கு பதிலாக ஸோவும் அண்ட் ஸோக்கு பதிலாக தட்டும் மாற்றிட்டோம்னா அப்படியே இருக்கிற சென்டென்ஸை மாற்றாமல் அப்படியே எழுதிடலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலும் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு ரெண்டும் ஒன்று தான், கன்ஜெக்ஷன் மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். சிம்பிளுக்கு வரும்போது மட்டும்தான் ஆக்ஸிலரி வேர்பையோ அல்லது மெயின் வேர்பையோ ஏதோ ஒன்று ஐஎன்ஜி பண்ணணும். ஸோ இல்லைன்னா இந்த மாடலில் வந்து இன்ஃபினிட்டிவ் பண்ணிடணும், டூ யூஸ் பண்ணால் போதுமானது. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல புரிதலுக்கான ஒரு சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், த மில்க் இஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ ஐ கேனாட் ட்ரிங்க் இட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். த மில்க் இஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ ஐ கேனாட் ட்ரிங்க் இட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மாற்றும்போது கரெக்டாக த மில்க் இஸ் ஸோ ஹாட் தட் ஐ கேனாட் ட்ரிங்க் இட்னு மாற்றிடுவீங்க. ஏன்னா நான் மேலே கொடுத்துருக்கிறது வந்து காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸ் மாற்றும் போது அந்த கன்ஜெக்ஷன் மைண்டில் இருந்தாலே போதுமானது, அப்படியே மாற்றிடலாம். இப்போது இது ரெண்டுலேருந்து நம்ம இப்போ சிம்பிளுக்கு வர போகிறோம். சிம்பிளுக்கு வரும்போது சப்ஜெக்ட்டு வேர்பு ஓகே, அந்த ஸோக்கு பதிலாக டூ யூஸ் பண்ணிக்கிறோம், ஹாட் அட்ஜெக்டிவ் வரையும் ஓகே, சென்டென்ஸ் கரெக்டு. அதுக்கப்புறம் ஃபார் மீன்னு எப்படி போடுறீங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஸோ ஏன்னா அந்த ட்ரிங்க், அந்த ஆக்ஸிலரி வேர்பை நம்ம எடுத்துடணும், கெனாட் எடுத்துடணும். அப்போ ட்ரிங்கிட் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். ஸோ டூ ட்ரிங்கிட்னு எழுதிடுவீங்க. அப்போ இந்த ஐயை எப்படி நம்ம பயன்படுத்துறது, மறுபடியும் ஐயின்னு எப்படி பயன்படுத்துறது, ரொம்ப ஸோ அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எனக்கு இந்த காஃபி வந்து இந்த மில்க் வந்து சூடாக இருக்குது, என்னால் குடிக்க முடியாது அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அதுதான் ஃபார் மீ அப்படின்னு சிம்பிளாக போட்டுடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார் மீயை இன் பிட்வீனில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது, டு ட்ரிங்க் இட் ஃபார் மீ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட்லையும் செகண்ட் சென்டென்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு பக்கத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது, எந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார் மீ அப்படின்றத எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பேட்டர்ன். ஓகே, மறுபடியும் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். த மில்க் இஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ ஐ கேனாட் ட்ரிங்க் இட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தா த மில்க் இஸ் ஸோ ஹாட் தட் ஐ கேனாட் ட்ரிங்க் இட்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ த மில்க் இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் இட்னு எழுதிட்டிங்கன்னா ஃபார்மையே கடைசியாக போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்க்குரியது, ஈஸ் இருக்கிறதுனால தான் அங்கே கேனாட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு ஈஸ் இல்லாமல் வாசோ வேறோ இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் குட் நாட் பயன்படுத்தணும். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், திஸ் பாக்ஸ் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். திஸ் பாக்ஸ் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம எழுதும்போது என்ன பண்ணணும், திஸ் பாக்ஸ் இஸ் வெரி ஹெவி அண்ட் ஸோ இட் கெனாட் பி லிஃப்டட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீயிங் லிஃப்டடு எப்படி வந்தது, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடணும், வரும், டெஃபினட்டாக வரும். ஸோ அப்போ இது வந்து பேசிவில் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் சார் நம்ம பேசிவில் எழுதுகிறோம் அப்படின்னா, ஐ கெனாட் லிஃப்ட்னு எழுதுனா பேசிவ் தேவையில்லை. ஸோ ஐ வந்து இங்கே மறைஞ்சிருக்கு, ஹிடனாக இருக்குது. நீங்கள் ஐ கெனாட் லிஃப்ட் இருந்தாலும் கரெக்டு தான், ஆனால் ஐயே காணாமல, எல்லாருக்கும் ஒரு மைண்ட் தோணாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இட் கேனாட் பி லிஃப்டட்னு நம்ம எழுதணும். இது பேசிவ் மாடல். எப்படி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இட்டு வந்து தூக்காது. ஸோ சம்படி வில் லிஃப்ட் த பாக்ஸ், அதுதான் மீனிங். யாராவது ஒருத்தர் தான் தூக்குவாங்கன்றது இவனுக்கு தெரியணும்.
தூக்க முடியல, அதுதான் யாரோ ஒருத்தரோட தூக்க முடியல. அந்த சப்ஜெக்ட் இங்கே இல்லை. சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த பி வெர்ப்ஸ் தேவையே கிடையாது. இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம ஆப்ஜெக்டை தான் சப்ஜெக்டாக கொடுத்துருக்கோம் இங்கே வந்துட்டு. ஸோ அதனால தான் cannot be lifted கொடுத்துருக்கோம். ஏன்னா இட்டு வந்து லிஃப்ட் பண்ணாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ லிஃப்ட் பண்ணுறவங்கள இங்கே யூஸ் பண்ணிட்டோம்னா நோ ப்ராப்ளம். ஐ cannot லிஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்டு யூஸ் பண்ணியிருந்தனால தான் இட் cannot be lifted, தூக்கப்பட முடியாது அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து, திஸ் பாக்ஸ் இஸ் ஸோ ஹெவி தட் இட் cannot be lifted. ஸோ இந்த மூணுமே டிஃப்ரெண்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும் பார்க்கும்போது. ஃபஸ்ட் டைப் சப்ஜெக்ட் ஆக்டிவில் அழகாக கொடுத்துருக்குறேன். செகண்ட் டைப் வந்து இதுவும் இந்த ஃபார் மீன் கொடுத்ததுனால ஐ எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு. அப்படி இல்லைன்னா இட்டை முதல்ல கொண்டு வந்தீங்கன்னா இட் cannot be ட்ரங்க் ஃபை மீ அப்படி எழுதணும். சரிங்களா? அப்படி எழுதிக்கலாம். ஸோ இட்டு யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா cannot be ட்ரங்க்னு மாற்றணும். ஸோ நீங்கள் திறமையான ஆளாக இருந்தால் மீக்கு பதிலாக நீங்கள் ஐயினே யூஸ் பண்ணிவிட்டு cannot ட்ரிங்க்னு எழுதிடலாம் செகண்டில். ஸோ தேர்ட் ஒன் வந்து சப்ஜெக்ட் ஹிடனாக இருக்குது. நீங்களே ஃபஸ்ட் பர்சனாக எடுத்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஐ cannot லிஃப்ட் இட் அப்படின்னு எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த டேர்ம்ஸ் 2 டைம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, பார்த்தாலே உங்களுக்கு போதும், புரிஞ்சிடும். ஸோ அடுத்த டைப் இதிலேயே பாஸ்ட் டென்ஸ்க்குரியதை நம்ம பார்ப்போம். தி கேர்ள் வாஸ் டூ வீக் டு வாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தி கேர்ள் வாஸ் டூ வீக் டு வாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தி கேர்ள் வாஸ் வெரி, அந்த டூக்கு பதிலாக வெரி, வீக், இந்த இன்னொரு டூக்கு பதிலாக அன்சோன்னு கொடுத்துருக்காரா. அதனால் அடுத்து நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த த கேர்ள் அப்படின்றது ஷீ கொடுத்துருக்கோம். இங்கே வாஸ் பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால குட் நாட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வாக்கை யூஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஃபார்மேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே பாஸ்ட் டென்ஸ்க்குரியதும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நீங்கள் கடகடன்னு ஃபாஸ்ட்டாக எழுதுறோம், ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக எழுதுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸில் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா cannot பதிலாக குட் நாட் யூஸ் பண்ணுறதும், குட் நாட் பதிலாக cannot யூஸ் பண்ணுறதும் உங்களுடைய பழக்கமாக இருக்குது. ஸோ அதான் நம்ம 2-3 டைம் எக்ஸாம்ஸில் செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆகிடும். ஓகே. அடுத்து, தி லெட்டர்ஸ் வேர்ஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஸோ ஐ cannot ரீட் கிளியர்லி அப்படின்னு கொடுத்துருக்குது. அதையும் பாருங்கள். இது வந்து காம்பவுண்டில் கொடுத்துருக்கு. லெட்டர்ஸ் வேர் டூ ஸ்மால் ஃபார் மீ டு ரீட் கிளியர்லி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்றது உங்களுக்கு தெரியணும். இந்த லெட்டர்ஸ் வேர் வெரிக்கு பதிலாக டூ ஸ்மால் அப்படின்ற அட்ஜெக்டிவ் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த ஐயை ஃபார் மீ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இன்னொரு சென்டென்ஸாக இருக்கக்கூடாதுல்ல. அப்போ 2 + V1 தான் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இன்ஃபினிட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஃபார் மீ அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்துட்டு. டு ரீட் கிளியர்லி. அடுத்து, லெட்டர்ஸ் ஆர் ஸோ ஸ்மால் தட் ஐ குட் நாட் ரீட் கிளியர்லி பார்த்துக்குங்க. ஸோ இது அதாவது காம்ப்ளெக்ஸும் காம்பவுண்டும் ஒன்று தான், கன்ஜெக்ஷன் மட்டும்தான் வேறு. சிம்பிளாக மாற்றும்போது மட்டும்தான் ஒரு சென்டென்ஸை கட் பண்ணி இன்ஃபினிட்டிவாக மாற்றிக்கிறோம் இந்த டைப்பில். மற்ற இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்ததுலாம் ஃபஸ்ட் இருக்கிற வேர்பையை ஐஎன்ஜி ஃபார்மேஷனில் மாற்றிடுவோம், ஜெரண்டில் மாற்றுவோம், இன்ஃபினிட்டிவில் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் ஃபாலோ பண்ணாலே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈஸியாகிடும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியானது. ஸோ அடுத்து 6th டைப், லாஸ்ட் ஒன். ஹீ வாஸ் ஸோ ஸ்மால் தட் ஹீ குட் நாட் கிளைம் த ட்ரீ. அவன் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அவன் மரத்தில் ஏற முடியலை அப்படின்னு அர்த்தம். இப்போ முடியலைன்னு என்ன அர்த்தம்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலைன்னு அர்த்தம். ஸோ அதான், ஹீ வாஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஸோ ஹீ குட் நாட் கிளைம் த ட்ரீ அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது நீங்கள் அழகாக எழுதிடுவீங்க. காம்ப்ளெக்ஸில் கேட்டு காம்பவுண்டு கேட்டாலும் சரி, காம்பவுண்டு கேட்டு காம்ப்ளெக்ஸில் கேட்டாலும் சரி, அழகாக எழுதிடுவீங்க. ஏன்னா கன்ஜெக்ஷன் மட்டும் மைண்டில் இருந்தாலே போதுமானது. அடுத்து இதை சிம்பிளாக மாற்றுறோம் பாருங்கள். ஹீ வாஸ் டூ ஸ்மால் எழுதும் போலே உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அது வந்து ஹீ வாஸ் டூ ஸ்மால், அதுக்கப்புறம் ஆன்சர் எடுத்துகிட்டு ஆன்சருக்கு பதிலாக டூ யூஸ் பண்ணோடனே வேர்ப் எங்கே இருக்குது, மெயின் வேர்ப் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடணும். ஸோ மெயின் வேர்புக்கு அப்புறம் இருக்கிறத நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
சப்ஜெக்டையும் ஆக்சிலரி வேர்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் வேர்ப் டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின் வேர்ப் எடுத்து எழுதினால் போதும். அதோட தான் சிம்பிள். சரி, ஓகே. இப்போ இது நல்லா நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. அதுக்கு நான் கரெக்டான ப்ரெசன்டென்ஸில் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். அதே நேரத்தில் பாஸ்ட் டென்ஸ்லேயும் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து இதில் காம்பவுண்ட் மாற்றினாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் மாற்றினாலும் சரி, சப்ஜெக்ட் ப்ளஸ் கெனாட் அது சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் நாட் யூஸ் பண்ணணுன்றத தெளிவாக தெரியணும். அதே மாதிரி மற்ற டேர்ம்ஸ்லேருந்து மற்ற அதர் 2 டேர்ம்ஸ்லேருந்து சிம்பிளுக்கு வரும்போது சப்ஜெக்டையும் ஆக்சிலரி வேர்பையும் எடுத்துகிட்டு மெயின் வேர்பை மட்டும் அப்படியே 2க்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுறீங்க. அதுவும் V1 தான் வச்சுருக்கணும், ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா சில இடங்களில் பாசிவ் டைப்ஸ் வருது. ஸோ அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கணும் கரெக்டாக. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பாட்டோட முடிக்கிறேன். நாளைக்கு இதனோட கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாம் தெளிவாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நடத்துகிறத ஒவ்வொரு நாளும் கரெக்டாக தெளிவாக படித்து எழுதி பார்த்து வச்சுருந்தீங்கன்னா நான் மறுபடியும் அங்கே வந்து நடத்தும்போது ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் wonderful cooperation. Thank you.